Hi friends, welcome back to our channel. Friends, இன்னைக்கு எங்க வாரணாசி vlog-ஓட day 2. Friends, நாங்க பிரயாக்ராஜ்ல இருக்கிற கொஞ்சம் டெம்பிள்ஸ்க்கு பின்ன திரிவேணி சங்கத்துக்கு போறோம். அது முடிச்சிட்டாங்க. வந்து வாரணாசி போய் கங்கா ஆர்த்தி நைட்டு பார்க்க போறோம். Friends, எங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பெல் ஐகான்லயே ஆன் வச்சுக்கோங்க. அப்போனா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து அயோத்தியாவிலேருந்து பிரயாகராஜுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போகிற இடம் வந்து திரிவேணி சங்கம். போயிட்டு நல்லா குளிச்சுட்டு நான் திரும்பி வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிரிட்ஜு பேர் என்ன தெரியுமா? இது நியூ யமுனா பிரிட்ஜ். அங்கே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க அதுதான் ஓல்டு நானி பிரிட்ஜ். அது ஒரு டபுள் டக்கர் ஸ்டீல் பிரிட்ஜ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க மேலே வண்டி பின்ன கீழே ட்ரெயின் போகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே பைக் போயிட்டு இருக்கிறது வந்து வண்டி போகிற இடம், கீழே கம்மியாக இருக்கிற இடம் வந்து ட்ரெயின் போகிற இடம். அதுதான் நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திரிவேணி சங்கம் மெட்டியாச்சு. இனிமேல் நாங்கள் வந்து போட்டில் போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எங்கே சங்கத்தில் ஒரு மணல் மாதிரி இருக்கும். அங்கே ஏற்றிட்டு அங்கே அந்த சைடு தண்ணி இருக்கும், அங்கே போய் குளிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்டில் இது வந்து ஒரு நார்மலான பெடல் போட் கிடையாது, நார்மல் போட். இல்லை லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நீங்கள் உட்காந்தா போடும். டிரைவர் எல்லாரும் மூவ் சுற்றி காமிச்சிட்டு கூட்டி போவாங்க. இது சரிக்கும் இவங்க வந்து ஹிந்தியாவுக்கும் பேசுவாங்க. அண்ட் நாங்கள் தமிழ்னால டிரைவர் அங்கிள் வந்து தமிழ் பேசி எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியோட ஆழம் வந்து 100 feet டீப்பாமா. ஸோ ஜாக்கிரதையாக வாங்க இங்கே வரும்போது. அது மட்டும் இல்லாமல் பசங்களெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எட்டி பார்க்க வச்சிடாதீங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திரிவேணி சங்கம்னா என்ன தெரியுமா? நான் எங்கள் மம்மி கிட்ட கேட்டப்போ இதைத்தான் சொன்னாங்க. திரிவேணி சங்கம்னா 3 நதி சேர்ற இடம். அது என்னென்ன நதினா கங்கா, யமுனா, சரஸ்வதி. இந்த 3 நதிகள் ஒரே இடத்துல சேர்றதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் தான் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கங்கா யமுனாக்கும் சரஸ்வதிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமா? கங்காவும் யமுனாவும் பூமிக்கு மேலேருந்து உருவாச்சுன்னு எங்கள் மம்மி சொன்னாங்க. பின்ன சரஸ்வதி வந்து பூமிக்கு அடியிலேருந்து உருவாச்சுன்னு சொன்னாங்க. அதனால்தான் இந்த இடம் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகா கும்பமேளா டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மெயினாக இங்கே தான் நடக்குது. மகா கும்பமேளா அதுக்கு வந்துச்சுன்னா நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்வதியும் சிவனும் வந்து குளிக்கிற சமயம்தான் அது. அதனால தான் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நியூ யமுனா பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணோம்ல, அதுக்கு கீழே தான் இப்போ நாம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு? மேலே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பண்டத்து ராஜாவோட ஃபோர்த். இதுக்குள்ளே நம்ம இப்போ விட ஃபஸ்ட்டுக்கு பிடிச்சிருந்தாங்க, இப்போ விட முடியாது. ஏன்னா பின்னாடி போகும்போது வேற ஒன்று வரும். அப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. இனி நம்ம திரிவேணி சங்கத்துக்கு எட்டருக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்குக்கு போனோன்னா ரோடு வழியாக ஏற்றிட்டு போய் ஒரு குட்டாட்டத்தை போடலாம். ஆனால் நமக்கு டைம் இல்லைப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்தியன் ஆர்மியோட போட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அது நாங்கள் அந்த ஃபோர்த்துக்கு போகும்போது சொல்லித்தரோம். ஆமாம், நான் சொன்னது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாங்கள் சொன்ன ஃபோர்ட் வந்துச்சு, அலகாபாத் ஃபோர்ட். ஃப்ரெண்ட்ஸ், 1583 இது வந்து ராஜா அக்பர் கட்டின ஃபோர்ட் தாக்கும். அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே
உள்ளே போக விடாததும் பின்ன அந்த போட்டு வந்து மிலிட்ரிஸோடதும் இருக்குன்னு. ஏன்னா இந்த ஃபோர்த்தை மிலிட்ரிஸ் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால பப்ளிக் எடியும் உள்ளே விடல. இந்த ஃபோர்த்தோட மொட்டை கன்சோலும் மிலிட்ரிக்கு தான் இருக்குது. பப்ளிக் வந்து உள்ள அலவுட் கிடையாது. நாங்கள் வந்து வெளியிலேருந்து வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு தான் போனோம். உள்ளே போக முடியாது. பாருங்கள் எவ்வளோ கிட்ட அந்த ஃபோர்த்து பார்க்குறோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் பேர் தான் ட்ராஷ் ஸ்கிம்மர் மிஷின். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் வந்து இங்கே இருக்கிற எல்லா நடந்துட்டு இருக்கிற ட்ராஷையும் எடுத்துரும். பிளாஸ்டிக், கல்லுகள், செத்து போன மீனுங்கள், மரத்துண்டு எல்லாமே எடுத்துரும். எல்லாமே எடுத்து தூக்கி போட்டுரும். அதனால தான் இதுக்கு பேர் ட்ராஷ் ஸ்கிம்மர் மிஷின். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சீகல்ஸ். இது வந்து சைபேரியாவிலேருந்து வருது. ஸோ இதை நம்ம வந்து சைபேரியன் சீகல்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் சீகல்ஸ் என்னடான்னா கடலில் தானே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அவங்களாம் இங்கே வராங்க. ஏன்னா அந்த இடத்துல வின்டர் டைமில் ரெண்டு சீகல்ஸ் வந்து ஹாட்டான ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் யமுனா ரிவரும் கங்கா ரிவரும் தான் அவங்களுக்கு முக்கியமான இடம். ஸோ அவங்க வந்து வின்டர் சீசனில் இங்கே வருவாங்க. வின்டரில் நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். நாங்கள் வின்டரில் வந்துருக்கனால நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் வச்சு அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க. சாப்பிட்றாங்க குளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் திரிவேணி சங்கத்தில் குளிக்கிறத வீடியோ எடுக்க முடியல. அதனால நாங்கள் திரிவேணி சங்கத்துலேருந்து குளிச்சு முடிச்சு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் திரும்பி போட்டுக்கு ஏறினோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்பி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. பா எதாவது தண்ணி எனக்கு அந்த ஜெல்லி ஜெல்லி தண்ணியில் தான் குளித்தோம். வேறு வழி இல்லை. அப்படி குளிக்கலைன்னா விது விதுன்னு இருக்க தண்ணியில் குடிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ட்ராஷ் ஸ்கிம்மர் மிஷின் பார்த்தோம்ல, அடியோட பெரிய சைஸ் பார்க்கணுமா? இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராஷ் ஸ்கிம்மர் மிஷின் வந்து 10 to 15 tons ட்ராஷை க்ளீன் பண்ணுமாமா. அதுவும் டெய்லியும். ஒரு நாள் பூரா உள்ளேயே உட்காந்து வைக்கிறதுக்கு முடுகெல்லாம் வலிச்சு போகுப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இது யமுனாவில் மட்டும் இல்லை, கங்காலேயும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாரணாசிக்கு போய் கங்கா ரிவர்லேயும் குளிக்க போவோம். அப்போ உங்களுக்கு முடிஞ்சால் காமிச்சு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த நியூ யமுனா பிரிட்ஜுக்கிட்டே வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசந்து போயிடுவீங்க. இது ரொம்ப பெருசாக செமையாகவும் இருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். போட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் டபுள் ட்ரக்கர் ஸ்டீல் பிரிட்ஜில் ட்ரெயின் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் சொன்னோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து அலோபி தேவி மந்திர். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த கோவில் வந்து லார்ட் சிவாவோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட கோவில்னு சொல்கிறாங்க. விச் இஸ் தாக்ஷாயினி. இன்னொரு பேர் சக்தி. நீங்கள் கேட்கலாம் பார்வதி தானே சிவபெருமானோட ஒய்ஃபுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் தக்ஷிணி தேவி தான் பார்வதியாக பிறந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் நியூ யமுனா பிரிட்ஜில் இருக்கோம். அங்கே பாருங்கள்
டிஸ்டன்ஸில் லைட்டெல்லாம் தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரிவரில் போய்கிட்டு இருக்கும்போது அலகாபாத் ஃபோர்ட் பார்த்தோம்ல, அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஹனுமான் மந்திர் இருக்குது. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அந்த ஹனுமான் மந்திருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இதோட பேர் வந்து ஸ்ரீ படா ஹனுமான் மந்திர். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இல்லை கிட்டத்தட்ட 20 ஃபீட்டுக்கு ஹனுமானோட ஸ்டாச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திர் வந்து 700 இயர்ஸ் ஓல்டு மந்திர். அப்படியே திரிவேணி சங்கத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இது இன்னும் ஃபேமஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாச்சு வந்து படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும். ஹனுமான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் பெருசாக இந்த மந்திரை கட்டிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஹனுமான் மந்திர் முடிச்சுட்டு டேரெக்டாக வாரணாசி தான் போக போகிறோம். வாரணாசியில் போயிட்டு நம்ம கங்கா ஸ்நானம் பண்ண போகிறோம். பின்ன கங்கா ஆர்த்தியும் பார்க்க போகிறோம். போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? போகலாம். ரைட், வாரணாசியில் போய் மீட் பண்ணுவோம். சிக்மா பாய், சிக்மா பாய், சிக்மா பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாரணாசிக்கு வந்தாச்சு. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம கங்கா ஆர்த்தி பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கங்கா ஸ்நானம் பண்ண போகிறோம். உங்களுக்கும் காமிச்சு கொடுக்குறோம். வாங்க போகலாம். குளிச்செல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க, கங்கா தண்ணி இதுதான். நாங்க இப்போ குளிச்செல்லாம் ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக போறோம். ஃபர்ஸ்ட் தண்ணியை பாருங்க. தண்ணியெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் நாங்க குளிச்சுட்டோம். நிறைய பேர் குளிக்கிறாங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லஞ்ச் முடிஞ்சிட்டு டேரெக்டாக கங்கா ஆர்த்தி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கங்கா ஆர்த்திக்கு போக போகிறோம். போட்டெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டே புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஏறி கங்கா ஆர்த்திக்கு சைடில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் கங்கா ஆர்த்தி எடுக்கிறது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எத்தனை போட் இருக்கீங்க. இருக்கிற எல்லாருமே கங்கா ஆர்த்தி தான் பார்க்க வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தியோட டைம் வந்து 6 to 7 o'clock. அது வந்து 45 minutes கண்டினியூஸாக ஆர்த்தி நடந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டில் வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கங்கா ஆர்த்தி நடக்கிற இடம் பேர் வந்து தஸ் அஸ்வமேதா கட். ஃப்ரெண்ட்ஸ், இதே ஆர்த்தி மார்னிங்கும் நடக்கும். ஆனால் இங்கே நடக்காது, அசீகட்டில் நடக்கும். அதோட டைமிங்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 AM to 7 AM. இதோட ட்விஸ்ட் என்னன்னா நைட்டு 6 to 7, காலையில் 5 to 7. இல்லை என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா கீழே வந்து 6, மேலே வந்து 5 அப்படிங்கிற மாதிரி. 5, 6 2 காலையில் 5 மத்தியானம், அதாவது நைட்டு 6. ஆனால் என்ன எண்டிங் டைம் வந்து 7 தான் வருது. நைட் டு 7, காலையில் 7 தான் ஏன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் போட்டு வந்து கங்கா ஆர்த்தி பார்க்கறக்கு ஆப்போசிட்டில் தான் பார்க் பண்ணுவாங்க. அப்போ தான் கிளியராக தெரியும். இது என்னோடய பிரதர் பப்பி வந்து சொல்லியிருப்பா ஆல்ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க எல்லா போட்டுமே அங்கே தான் பார்க் பண்ணுவாங்க பக்கத்தில். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டார்க் ஆயிடுச்சு, கங்காரத்தி டைமும் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பாட்டு ப்ரே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கங்காரத்தி ஸ்டார்ட் ஆச்சு, வாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கங்காரத்தியும் முடிய போகுது, எங்கள் வீடியோவும் முடிய போகுது. டே 2 வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இனி உங்களை டே 3 நெக்ஸ்ட் டேயில் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய். அப்படி சொல்ல மாட்டேன், மறந்துட்டேன்னு நினச்சிங்களா? என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு புது ஃப்யூச்சர் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye from Appu and Puppy channel. Bye friends.